மக்கள் நினைத்திருந்தால் நேற்று லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. இன்னொரு சித்திர திருவிழாவாக அது மதுரை காட்சி அளித்திருக்கும். ஆனா அவர் வந்தது அப்படி இல்லை. செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டம், அது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல. கூட்டமும் அவ்வளவா இல்ல. அதுதான் வாஸ்தவமானது. ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொடையை பிடிக்க விட்டாங்க. அது கருப்பு கூட பிடிச்சாலே நமக்கு என்ன மனசுல வருது? நம்ம முதலமைச்சர் வெள்ளை கூட பிடிப்பாரு அப்படின்னு தான் நினைப்பு வருது. அவர் கருப்பு கொடை பிடிச்சி அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, கருப்பு சிவப்புல. அது மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தொண்டர்களை வச்சு நிப்பாட்டி எடுத்திருக்காங்க. நான் கேட்டுக்கொள்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கான திட்டங்களை, அது குறிப்பாக மதுரைக்கு நீங்க திட்டங்களை கொடுங்க. நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க நேருக்கு நேராக வாதம் பண்ண தயார், ஏற்கு நேராக சொல்ல தயார். எந்த அமைச்சர் கேட்டாலும், எந்த இடத்துல பொது வழியிலும் இவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க என்ன செஞ்சோம், நாங்க 10 ஆண்டுகள்ல நான் அமைச்சராக இருக்கும்போது என்ன மதுரைக்கு செஞ்சேன்றத சொல்ல தயார். எங்க முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் மட்டும் 4 வருஷத்துல 8,00,000 கோடிக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம் மதுரையில். இன்னைக்கு வானளாவிய கட்டடங்கள் மதுரையில் இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு கட்டடங்கள் இருக்கு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் மெருகூட்டப்பட்டிருக்கு. சாலை வசதி ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்குன்னா, வைகை கரை சாலையெல்லாம் நாங்க கொண்டாந்தது. பாலம் போட்டதெல்லாம் நாங்க. இப்ப கட்டுற 2 பாலமும் எங்க காலத்துல கொண்டு வரப்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது. இவங்க இப்ப தாமதமாக தொடங்கி, அதுவும் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆமை வேகத்தில் அந்த பால வேலைகள் நடக்கிறது. இதையெல்லாம் துரிதப்படுத்தணும் என்பதான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பந்தல்குடி கால்வால வந்து விரையாமைச்சாங்க, அதை பத்தி உங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்கு? நான் போட்ட பந்தல்குடி கால்வாய் ஏங்க, என்னங்க நம்ம முதலமைச்சர் இங்க தானே இருக்காரு, எங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு. அவர் என்ன கூவம் கால்வாயெல்லாம் பார்த்ததே இல்லையா? என்ன பாருங்க, மதுரைக்காரன் எது செஞ்சாலும் வித்தியாசமா செஞ்சிடறான். அவர் நடக்கிறதுக்கு மட்டும் மதுரையில குண்டும் குழியில நம்ம நடக்கிறோம். இந்த சாலையில் நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாக்கடை இது போயிட்டு இருக்கு. என்ன பாருங்க, நம்ம முதலமைச்சர் வர்றது மட்டும் அது கார்ல வர்றாருல, கார்ல தான் வர்றாரு. அது விலை உயர்ந்த காரு. அந்த காரு கூட மேடு பண்ண ஏறக்கூடாதுன்றக்கா ரோடு போட்டிருக்காங்க, புது சாலை. ஆனா மதுரையில வரி கட்டியிருக்கோம், வரிக்கு மேல் வரி மாநகராட்சி போட்டிருக்கு. நடந்தா கூட வரி போடாத ஒரே மாநகராட்சி தான். நடந்தா கூட சாலை வரி, அடுத்த தப்பி தவறி இந்த ஆட்சியெல்லாம் வந்துச்சுன்னா சாலை வரியே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அத்தனை வரியும் போட்டிருக்கு. ஆனா மாநகராட்சி மக்களுக்கு ஒன்றும் செய்யல. ரோடு அவர் வர்றதுக்கு நடக்கிறதுக்கு சொகுசா வரணுமா, நம்ம முதலமைச்சர் வரணும்னு புது சாலை. நம்ம முதலமைச்சர் என்ன நினைப்பாரு? ஓ, மதுரையில பூரா இப்படித்தான் சாலைகள்லாம் இருக்கு, ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. அவர் பேசுறாராம். அதே மாதிரி ஒரு என்னங்க பந்தல்குடி வாய்க்கால், ஒரு பக்கம் இஸ்லாமியர் அதிகமா வாழ்றாங்க, இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் வாழ்றாங்க. பட்டியல் அதுலதாங்க இரவு பகலா இருக்காங்க, அந்த நாத்தத்துல தான் இருக்காங்க. எங்களை கேட்கிறாங்க. ஒருத்தர் கூட என்னை கூட வஞ்சிருந்தார், திமுக சகோதரர். நான் அந்த பந்தல்குடி வாய்க்கால போட்டிருந்தேன். திருமாக்கோள் விஞ்ஞானியே, உங்க காலத்துல என்ன செஞ்ச? எங்க காலத்துல அந்த சாக்கடையை அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் உறிஞ்சி அந்த எம்எம் லாட்ஜ் பக்கத்திலேயே மீனாட்சி காலேஜ் அருகாமையிலேயே 2.5 கோடி ரூபாயில ரீப்ராசஸ் பண்ணி அந்த சாக்கடையே தேங்காத அளவுக்கு, அந்த மக்களுக்கு எப்பவும் தான் சாக்கடை தேங்காத அளவுக்கு மழை நீர் மட்டும் வந்தா அது போயிடும். மற்ற அந்த சாக்கடையே வைகையில கலக்காத அளவுக்கு நாங்க அதை தடுப்பு செய்து அந்த மிஷின் எல்லாம் போட்டு பரிச்சாத்த முறையில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்ப என்ன பாலம் கட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த எண்டையர்ல அந்த 2.25 கோடிக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரே எடுத்து விட்டாங்க. இன்னைக்கு அந்த சாக்கடை கிடக்கு. நான் உண்மையிலேயே கேட்டுக்கிறேன், இதை முதலமைச்சர்கிட்ட கூட சொன்னேன். அதை உண்மையை அதை காட்டிலும் மெருகூட்ட போறோம்னு சொன்னாங்க. உண்மை செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் சாக்கடை. அந்த சாக்கடையை மறைக்கிறது அவரை பார்க்க கூடாதான். பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் அந்த வாடை இதாக கூடாதான். நம்ம முதலமைச்சர் எப்பவுமே உடம்ப நல்லா வச்சுக்கிடுவார். முகக்கவசம் போட்டுட்டு மக்களை பார்க்க முடியாது, அது அங்கிட்டு பார்க்க முடியாது. அந்த நாற்றம் எடுக்குன்னு சொல்றதுக்காக அலங்கார தோரணம் கட்டினாங்க, பட்டினாங்க. எத்தனை கிலோமீட்டர் அப்பா! அது அங்க இருக்க விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஏண்டா நாங்க இதுலதான் வாழ்றோம் இரவு பகலாம். ஏன்னா முதலமைச்சர் ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு
ரெண்டு நிமிஷம் ஆகுமா அது கிடக்குறதுக்கு. இவரு MS பாண்டி கூட அங்கதான் இருந்தார். இப்பதான் பனங்காடிக்கு போயிட்டாரு. கவுன்சிலர் அந்த பகுதியில் இருந்தார் அவர். நீங்க அந்த பகுதியில் அது பாதி பகுதி இஸ்லாமிய பகுதிக்கு அவர். ஆனா பாத்தீங்கன்னா அதை கடக்கிறதுக்கு இவ்வளவு துணி கட்டுறீங்க நீங்க, இவ்வளவு சிரத்தை எடுக்கிற நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுலயும் ஒரு போடு போட்டாரு பாருங்க. அதை யாரு கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்க. எப்பா நம்ம மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை இதுவரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரைக்கு கிடைத்திருக்கார், அது திமுகவுக்கு கிடைத்திருக்கார். ரொம்ப நன்றி. இன்னொன்னு தம்பி இதப்பா முக்கியமான சரி சரி ஏதோ கேட்டிய பொதுக்குழு பத்தி கேட்டீங்களா? பொதுக்குழு அது பேசும்போது பவ்யமா உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு காலில் கூட தான் விழாத குறையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் முதல்வர். இதை எப்படி பாக்குறீங்க? நான் என்னன்னா, இது எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவர் பேசுவார், எப்பவுமே பேசுறது தானே, அது புதுசா ஒண்ணு இல்ல. ஆனா அதிலே காட்டின ஒரு புதுசா ஒரு இது இருக்கு. ஒரு முறைக்கு மறுமுறை திமுக ஆட்சிக்கு வராது என்பதற்கு, ஒரு முறைக்கு மறுமுறை ஆட்சிக்கு வராது என்பதற்கு ஒரு சான்று எப்பவுமே வந்தது இல்லைங்க. கலைஞர் காலத்திலேயும் வந்ததில்லை. தலைவர் அந்த கட்சியில இருக்கும் வரைக்கும் 2வது தடவை வந்தாங்க. 72 வந்தது, 71 2வது தடவை 69 இருந்து எலெக்ஷன்ல வந்தோம். தலைவர் பிரிஞ்ச பிறகு ஒரு தடவைக்கு மறுமுறை வந்ததே இல்லை. அதை காட்டிலும் மதுரையில எப்பப்ப பொதுக்குழு கூடுதோ அப்பெல்லாம் அந்த பொதுக்குழு கூடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி, அடுத்த முறை ஒரு 10 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஆட்சிக்கே வர முடியாது, வனவாசம் போடுறதுதான். அது 1977 நடந்த பொதுக்குழு. அதுக்கடுத்து தலைவர் ஆட்சி வந்துச்சு. 12 வருஷம் வனவாசம் போயிட்டாங்க. 12 வருஷம். அப்புறம் 2 வருஷம் வந்தாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டாங்க 91. அப்புறம் ஒவ்வொரு தடவை அப்புறம் மைனாரிட்டி ஆட்சி வந்துச்சு திமுக. ஆனா இந்த தடவை அது எப்படி தெரியல, அவங்களே இங்க எவ்வளவு போட்டு அந்த ராசி பாருங்க, மதுரைன்னு ஒரு ராசியே. அதுக்காக தான் மதுரையை வந்து அவங்களுக்கு பிடிக்காம போனது. யாரோ சொல்லி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி விட்டாங்க. இந்த ராமநாதபுரத்துக்காரன்ல ஒரு மாற்றுத்திறனாளி வேர்ல்டு கப் வாங்கினு சொல்லி ஏமாத்தினா பாருங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவன் பயங்கர கில்லாடி. அப்பா அவன் கில்லாடி. அந்த மாற்றுத்திறனாளி ஏமாத்துற மாதிரி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி அவங்க எப்பவும் திருச்சி அங்கிட்டு தான் போடுவாங்க. பொதுவா தேர்தல் வர்றதுக்கு முதல்ல போய் இங்க பொதுக்குழு போட்டு அதுல பாருங்க மட்டன் பிரியாணி ஆத்து. அப்பா அப்பா இத்தனை வகை ஊர்ன பரம எல்லாமே அத்தனை நான்வெஜ் வெஜிடேரியன்ல இத்தனை வகை இருக்கின்றதே நான் நேற்று தான் பார்த்தேன், பட்டியலில் பார்த்தேன். அவங்க கொடுத்த பட்டியலில் இத்தனை வகை இருக்கா, அதே மாதிரி நான்வெஜ்ல இத்தனை வகை இருக்கா அப்படின்னு பார்த்ததே நேற்று தாப்பா பார்த்தேன். இத்தனை வகை இருக்கான்னு. அதனால இத்தனை வகை போட்டோம். தனக்குத்தானே சூனியை வைத்து கொண்டது திமுக. தனக்குத்தானே சூனியை வைத்தது திமுக. அடுத்து இனிமேல் 10 வருஷம் இல்ல, இனிமேல் அந்த ஆட்சிக்கே வர முடியாது. கலைஞரை தான் தத்தி பூத்தி கொண்டு வந்தார். இனி நிச்சயமாக முடியாது என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து எங்க பொதுச் செயலாளர் வைகிறாருன்னு திட்டத்திட்ட திண்டுக்கல்லப்பா. நாங்க எங்க பொதுச் செயலாளர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு, இல்லைன்னா திட்ட மாட்டார்ல.